ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட் வெஜ் குருமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜ் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், எந்த திப்பியும் இல்லாமல். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும். இது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இதுதான் குருமாக்கே ஹைலைட்டு, கசூரி மெத்தி. இதை சேர்த்து நம்ம செய்கிறப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டிட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை ஸ்மெல் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். மீல் மேக்கர் 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த காய் வந்து 5 நிமிஷம் எண்ணெயில் வதங்கணும், அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க, அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்பயே திக்காக தான் இருக்குது. இன்னும் வெந்து வரப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.